அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு இலங்கையில முக்கியமான நாள் என்னது? இன்றைக்கு 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் இன்னைக்கு 14/11/2024 ஆண்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்குது. நாங்கள் எங்கட போட்டையும் போய் பதிவு செய்துட்டு வந்துட்டோம். பாத்தீங்களோ, ஓட் போட்டுட்டோம். அப்படியே பதிவு செய்துட்டு நாங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அப்படியே நாச்சுக்குடா சந்தைக்கு போய் இன்னைக்கு என்ன கறி உங்களுக்கு நாங்க சமைச்சு காட்ட போறோம் தெரியுமா? கணவாய் கறி. இன்னைக்கு கணவாயில சூப்பரா ஒரு பிரட்டலோ குழம்போ என்னமோ சமைச்சு காட்ட போறேன் இன்றைக்கு உங்களுக்கு. அதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்களா. அதோட எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். அதோட போய் கணவாயெல்லாம் வெட்டணும். சரியான மழையும் வேற போது போல இருக்குது. அதுக்குள்ள நாங்க போய் கணவாயெல்லாம் வெட்டி கொண்டு வந்துட்டு சமைக்கிறத பார்ப்போம். ஓகே, நாங்க இப்ப ரூவி எப்படி சமைக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சரி. ஓகே, நாம் கணவாயை சட்டிகளை போட்டுட்டு அதில் பெரிய கனவை அதில் பெரிய கனவை தெரியுமா? அந்த மாதிரி கனவை அருமையாக இருக்கு. சின்ன கணவாயும் இருக்குது, பெரிய கணவாயும் இருக்கு. என்ன இப்போ இன்றைக்கி கணவாயில் தான் நாங்கள் இன்றைக்கி கறி சமைக்க போகிறோம். ஓகே, இப்போ தண்ணியை விடுவோம். தண்ணியை விட்டு அப்படியே இருக்க கழுவி எடுத்து போட்டு கணவாய்க்குள்ளே மை இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கு கனவை. சரி, ஓகே. இப்போ நாங்கள் கனவை கத்திரிக்கோளாக மட்டும் போகிறோம். இப்படி வெட்டினா ஓஹோ, இதான் மை. இந்த மை தான் கவனமாக அடுக்கணும். என்னென்னு சொன்னால், உடஞ்சோன்னு சொன்னால் கறியே கரப்பாக தான் இருக்கும். அது எங்களுக்கு தேவையில்லை. எடுத்துட்டு முட்டை இருக்கு போல, தண்ணி அதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. எல்லாம் எடுத்து எறிவோம். எல்லாம் தேவையில்லாதது. இப்போ இதில் ஒரு மட்டை மாதிரி ஒன்று இருக்குமே, இதை எடுக்கணும். எடுத்து போட்டு எரிஞ்சு போட்டு இதுக்கு மேலே இருக்க தோடுகள் எல்லாம் உரிக்கணும். எல்லாம் உரிச்சு கரிச்சு எல்லாம் முடிப்போம். என்ன அப்படி எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து போட்டு பார்ப்போம். ஓகே, எல்லாம் தோடெல்லாம் உரிச்சாச்சு. எல்லாம் தோடெல்லாம் உரிச்சு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இப்போ வெட்டுவோம். என்ன மாதிரி வெட்டுறோம்? சின்ன சின்ன பீஸா வெட்டோம். கனவான்னு சொன்னால் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டு நல்லா இருக்குமே. பெரிய 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 கனவை இப்படி சின்ன சின்ன துணி அதை விட மழை வரப்போ கூட இப்படிதான் வெட்டணும். நறுக்கி நறுக்கி வெட்டினா தான் நல்லது. ரவுண்டாக வெட்டினா நல்லா இருக்கும். ரவுண்டாக வெட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு சின்ன கனவாக இருந்தால் நல்லா இருக்கும். கணவாயிலேயும் 2 விதம் இருக்குது. ஒன்று ஓட்டு கணவாய். சந்தையை போய் வாங்கல வடிவாக கேட்டு வாங்கணும். இது ஓட்டு கணவாயா இல்லை மெட்ட கணவாயான்னு சொல்லி கேட்டு வாங்கணும். இது ஊசி கணவாயாம். எனக்கும் தெரியாது. ரோவிக்கு இதெல்லாம் தெரியும் நல்லா. ரோவி இன்றைக்கி சூப்பராக கறி சமைச்சு தரப்போறார். இன்றைக்கி பார்ப்போம் எப்படி சமைக்கிறான்னு சொல்லி. என்ன மாதிரி கறி குழம்பா வைக்க போறீங்களா இல்லை நல்லா எப்படி சமைக்க போறீங்க? இரவுக்கும் வேணும். இந்த கனவை அந்த மேல் தோல் உரிக்கிறாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். மற்றபடி வெட்டையெல்லாம் ஈஸி. அதுக்குள்ளே வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீன் கனவை நண்டுகள் வெட்டை உடைக்க வந்தோம்னு சொன்னால் எங்களோட சேர்ந்து கோழிகளும் வந்துடும். இதெல்லாம் சின்ன பிரச்சனை. ஒன்று கத்திரிக்கோளால் வெட்டது ஈஸி. கத்திரியை விட என்ன ஆனால் விட்டணும். கையில் சறுக்கி கறிக்கு வெட்டியும் விட்டுரும். கத்திரிக்கோள் துணி வெட்டின மாதிரி சரசரன்னு கத்திரிக்கோளாக வெட்ட வேண்டியதான். கனவை எல்லாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டியாச்சு. வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன இருக்கா கழுவணும். என்ன கழுவி எடுத்தால் தான் நல்லது. சட்டி கொஞ்சம் சின்ன சட்டியாக கூடாது. சின்ன சட்டியை கொண்டு வந்து சின்ன சட்டி தான் நீங்கள்லாம் கொண்டு பெரிய கனவை. நான் நினைச்சது இந்த கனவை இருக்காது அப்படின்ட்டு நான் நல்ல கனவை. சரி, கனவையெல்லாம் இப்போ கழுவி எடுத்தால் சரி. 2-3 தரம் கழுவியாச்சு. இனி வடிவ கழுவி எடுத்தோன்னா சரி.
இது வந்து மழையும் சரியா வரப்போ கூட இருக்கு எல்லாம் வெளியில் வச்சு சமைச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். சமைக்கல போல இருக்கு. என்னன்னு சொன்னால் மழை காலங்களில் கொஞ்சம் கஷ்டம்தான். அதால் இன்றைக்கு வீட்டுக்கான் சமைக்கிறது தெரியாது பார்ப்போம். சில பேர்லாம் கலைஞ்சி அங்கே போயிடும் காற்று இருக்கு. ஓகே, அது சூப்பராக வந்து கழுவி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் கனவா கறி சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் மூட்டியாச்சு. இப்போ நாங்கள் சட்டியை தூக்கி வைப்போம். கொஞ்சம் சட்டி வந்து காயட்டும். ஈரமாக இருக்குது சட்டி, கொஞ்சம் காயட்டும். காஞ்ச பிறகு நாங்கள் எண்ணெய் விடுவோம். இப்போ வந்து மழையும் இருக்கா தூரிட்டு போட்டுது. அடுத்த மழை வாரதுக்கிட்டே தான் நாங்கள் சமைச்சு முடிக்கணும். இருட்டு வந்து போகுது. இப்போ கனவாக்கறி சமைக்க எல்லாம் எடுத்து வந்து வச்சாச்சு. கணவாய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தூள், உப்பு, பெருஞ்சீரம், வெந்தயமெல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்குது. தூக்கி வைப்போம் ஊற்றினாலும். சரி, இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிட்டு நாங்கள் இப்போ தேங்காய் விடுவோம். பார்த்தீங்களா, 5 லிட்டர் கையில் ஒரு அடியில் ஒரு கொஞ்சம் தேங்காய் தான் இருக்குது. அதை இப்போ விடுவோம். எல்லாம் சமைக்க வேண்டி வருந்தா கொஞ்சம் தான் இருக்குது. பெருஞ்சீரகம் போடுவோம், வெந்தயம், பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் போடாட்டிக்கு செத்த மிளகாய் போடலாம். நாங்கள் பச்சை மிளகாய் தான் வெட்டி வச்சுக்கிறோம். நல்லா பொரியணும். இந்த பெரிய வெங்காயம் தானே கொஞ்சம் லேட் ஆகும் பொரியறதுக்கு. வெங்காயம் வந்து பொரியட்டும். அதோட வந்து கறிவேப்பிலை வாசத்துக்கு இங்கே போடலாம். நல்ல வடிவா கலந்து விடுவோம். வெங்காயம் வந்து நல்லா பொரியட்டும். ஓரளவுக்கு வந்து போட்டு வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் போயிடும். பொரிஞ்ச அப்புறம் தான் நாங்க கனவாய போடுவோம். அதுக்குள்ள வெங்காயம் வந்து இன்னும் பொரியல, இன்னும் கொஞ்சம் பொரியணும். வெங்காயம் லேட்டா கொஞ்சம் அடுப்பு விறகு கொஞ்சம் நினைஞ்சிட்டு மழையில அடுப்பு எரியறதுக்கும் லேட் ஆகுது. ஒரு பக்கம் புகைக்குது. அப்ப என்ன செய்யணும்? இப்போ இப்போ திருப்ப போய் விறகெல்லாம் கொத்தி கொண்டு வந்து வச்சதுக்கு இப்பதான் அடுப்பு நல்லா எரியுது. இப்பதான் வெங்காயமும் பொரியப்பட்டு கொண்டு வருகுது. இன்னும் கொஞ்சம் பொரிய நாங்கள் கனவாய போடுவோம். இப்போ நாங்கள் கனவாய சட்டிக்குள்ளே போடுவோம். வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் கனவாய தண்ணி இருக்குது கனவாய கடையில். இப்போ தண்ணி வடிச்சு தான் இப்போ போட போகிறோம். கனவா பாயம் பக்கத்து வெடிச்சிருந்து மண்ணு பெரிய பெரிய துண்டை தான் பட்டு இருக்கு. பெரிய துண்டை தான் பட்டு இருக்கிறேன். ஆறு பட்டின புகை வேற கடுமையாக இருக்கு. எரியுது. இவ்வளோ நேரம் எரியலைன்றது இப்போ நல்லா எரியுது. அப்போ இன்றைக்கு மதியத்துக்கு கனவாய் கறியும் சோறும் என்ன? அது முன்ன சோறு பச்சரிசி சோறு, சிவத்த பச்சரிசி சோறு. அதோட வந்து அம்மா கமில வறுத்து வச்சிருக்கலாம். அடுப்பு வந்து நல்லா எரியுது. வக்கி அடிக்கும் கவனம். என்ன சொன்னால் சில டேமேஜ் இருக்காம எரியலன்னு ஏன்னா எனி கணக்கா இருக்கு. கை நல்ல வடிவா அந்த வெங்காயத்தோட கனவாய பிரட்டி விடுவோம்.
இப்போதான் நல்லா அவியும். இதோட வந்து நாங்கள் இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து தேவையான அளவு கல் உப்பு, அதோட தேவையான அளவு மிளகாய் தூள். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நல்ல வடிவாக பிட்டட்டி விடுவோம். அப்போ தான் அவியுமே சொன்னால் இந்த கனவா வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இந்த தூள் வந்து நல்லா அவி. கனவா கறி சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிட்டு. நிறைய நாள் சமைக்கல விட்டேன். கிண்டி கிண்டி விடுவோம் வேணா எரிஞ்சிடும். நல்ல அடுப்பு நல்லா எரிஞ்சதால சட்டியும் வந்து நல்லா சூடாகிடுச்சு. சட்டி பக்கம் எரிஞ்சிடும். இந்த தூள் போட்டதானே அதெல்லாம் பக்கம் எரிஞ்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி விடுவோம். இப்போ கனவா வந்து நல்ல வடிவாக அந்த கனவா இந்த தண்ணியில் நல்ல வடிவாக பிட்டண்டு வந்துட்டு பார்த்தீங்களா, அப்படி பிட்டட்டி எடுத்தாச்சு. அந்த மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் விட்டு அவிய வைக்கணும். ஏன்னா இவ்வளவு தேங்காய் பால் விட்டு சொல்லுங்க பாப்பா. தூள் வெக்க வந்து அடாங்க நல்ல தூள் மடிவா என்ன தூள் வந்து நல்லா அவிஞ்சு அந்த வாடை இருக்கா தூள் அதோட கனவாய் நல்லா அவியணும். அங்கே தானே சாப்பிடலாம், இல்லாட்டிக்கு வயிற்று குத்து தான் வரும். நல்லா அவியட்டு. நல்லா அவி பாலெல்லாம் விட்டு இப்போ பாலெல்லாம் விட்டாச்சு கனவாய்க்குள்ளே. இப்போ வந்து இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ தொடர்வோம். இப்போ தான் பால் வந்து கொதிச்சு கொண்டு வருது. கொதிக்கணும் நல்லா, கொதிச்சா தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து புளி விடுறோம் கனவா கறிக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு பின்னால் நிறைய சத்தம் கேட்குது. என்ன சத்தம் சொல்லுவோம்? எல்லாமே இயற்கையான சத்தம். அணில் கிக்கு கத்துது. அணில் ஒரு பக்கம், குருவி ஒரு பக்கம். ஒவ்வொரு குருவியின் சத்தம் அணில் சத்தம் எல்லாம் கேட்டு கொண்டு இருக்கு. கிராமத்தில் இப்படி தானே, கிராமம் உண்டாலே இப்படித்தான், அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இந்த தூள் காணா போல் இருக்குது ரூபி, தூள் காணா போல் இருக்குது பாருங்க. சரி பாப்பம்மா, கொஞ்சம் பத்தி கொண்டு வர பாப்போம். இதுக்கு கொஞ்சம் தூளை போடுவோம். கொஞ்சம் தூளை போடுவோம். எனக்கு நான் கொஞ்சமாக போடுவேன். வத்தி கொண்டு வர சில நேரம் காணுமா வரும், இல்லாட்டி போய் உரைக்கும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பச்சை பசையிலன்ட்டு இருக்குது வாழை. அதோட அங்கே அணில் சத்தம், குருவி சத்தம் எல்லாம் கேட்குது ஒரு பக்கம். இப்போ கறி வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் உப்பு தூள் எல்லாம் கணக்காக இருக்குதோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். முதல் வந்து உப்பு கணக்காக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, காணுமோ? காணாது. காணாது. உப்பு என்ன இனிக்குது, இனிக்குது. உப்பு இனிக்குது. பால் கூட இல்லை, அதால இனிக்குது. கொஞ்சம் உப்பு போடுவோம். துப்புரவா காணா தெரியுமா, உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் நல்லா இருக்கும். நாம் வளமையிலேயே கறி சமைக்க வந்து கொஞ்சம் உப்பு தான் கறிக்குள்ளே போடணும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். குறைஞ்சா நாங்கள் திருப்பவும் உப்பு போடலாம், கூடினா என்ன செய்யறது, போட இயலாது. அப்புறம் கூடினா நாங்கள் அதுக்கு திருப்பி வெங்காயம் விட்டணும், பால் விடணும், அது பெரிய வேலை. அதே மாதிரி அளவாக உப்பை போட்டுட்டு பெண் உப்பு காணாட்டி கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ வந்து கனவாக்கறி நல்லா வத்தி கொண்டு வரட்டும். வத்தி கொண்டு வர நாங்கள் இறக்குவோம். சரியா, தூள் உப்பு எல்லாமே கணக்காக வந்துட்டுது. இனி கறி வத்துற மட்டும்தான். இப்போ வந்து இந்த கனவா கறிக்குள்ளே நாங்கள் வந்து கத்தரிக்காய் அல்லது உருளைக்கிழங்கு, முருக்கங்காய் போடலாம். முருக்கங்காய் போடுறதில்ல, கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு சமைக்கலாம். இந்த கனவாக்க போட்டு உருளைக்கிழங்கையும் விட கத்தரிக்காய் போட்டு சமைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கனவா கறி தெரியுமா. அதுக்கு என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் இந்த கனவாயை வந்து இன்னும் குட்டி குட்டி பீஸாக வெட்டணும். அப்போ தான் இந்த கத்தரிக்காயும் கனவாயும் இப்படி சேர்ந்து பிட்டாட்டி எடுக்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நாங்கள் இந்த கனவாக்கறியை வந்து கொஞ்சம் குழம்பா தானே வைக்கிறோம். மேன் சொல்லுங்க பாப்போம். வெயிட்டை வைக்க வேணும், மதியத்துக்கு வேணுமென்றபடியாக நாங்கள் கொஞ்சம் குழம்பா தான் வைக்கிறோம். இப்போ நாங்கள் நல்லா பிரட்டி எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் பால் காணும், கொஞ்சம் தலைப்பால் விட்டுட்டு கொஞ்சம் தூள் உப்பெல்லாம் போட்டு அப்படி பிரட்டி எடுக்க சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். கடையிலெல்லாம் தருவாங்க தெரியுமா, பெரிய பெரிய துண்டா வட்டி அந்த மாதிரி கனவா பொரிச்ச டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் பொரிக்கிறே இல்லை. ஏன்னு சொல்லுங்க பாப்போம், பொரிக்கிறே இல்லை. பொட்டிக்கும் ஒட்டிச்சு எல்லாம் படுறாக்கும் மீன் முகம் எல்லாம், அதுக்காக நாங்கள் பொரிக்கிறதே இல்லை கனவை. சூப்பரான கணவாய் குழம்பு வந்து ரெடி. கறி வந்து ரெடி ஆகிட்டு ரெடி. இனி என்ன செய்ய போகிறோம்? இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பராக கனவா குழம்பு வச்சாச்சு. இனி நாங்கள் சாப்பிடுவோம். எங்களை வைப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழையும் வரப்போது போடக்கு ஒரு இருள் மயமாக கிடக்குது பார்க்கவே. அதோட வந்து முழக்க சத்தமாகவும் இருக்குது. மழை வரப்போகுது. கனவாய் குழம்பு இறக்குவோம். கனவாய் குழம்பு ரெடி. ரூபி சமைச்ச கனவாய் குழம்பு ரெடி. சரி. ஓஹோஹோ. இது வந்து கனவாய் குழம்பு. கனவாய் பிரட்டல் ஒரு நாளைக்கு சமைக்கணும். இது வந்து கனவாய் குழம்பு அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வாழை இலையில் போட்டு அப்படி சாப்பிட்டு அலைக்க அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். அதோட வந்து அம்மா வந்து முறுக்க மீனை வறுத்துருக்குறா, அதோட மீனும் பொரிச்சிருக்கா. அதோட நாங்கள் சமைச்ச கனவா குழம்பையும் விட்டு சாப்பிடுவோம். கனவா தலை டேஸ்டாக இருக்கு. கனவாய் கறியும் சோறும் முறுக்கம் வரையா மீன் பொரிக்கமில்லை வரை. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றேன். ரூபி சமைச்சிட்டு அதில் வச்சு வாழை இலையும் வெட்டி பக்கத்தில் வாழை இலையை வெட்டி அப்படியே சாப்பிட்றேன். சுட சுட ஆவி பறக்க கனவா கறியும் பச்சரிசி சோறும் அதோட முறுக்கமில்லை வரை அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சாப்பிடு பாப்பா. சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சமைச்சதுக்காண்டி சொல்லல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி, உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். அதோட மீன் பொரியல். இது என்ன மீன்? பேரை? இது குட்டி பேரை. குட்டி பேரேன். டேஸ்ட்டாக இருக்கும். இதோட முறுக்கம் வரை விட்டமின் நல்லது. உடம்புக்கு மிருகம்லாம் ரொம்பவும் நல்லது. ஓ, கனவா கறியை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? அதுவும் பச்சை சோறோடு அந்த மாதிரி இருக்குங்கண்ணா. அது கனவத்தலை. கனவத்தலை. இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். எனக்கு சரியாக பசிக்குது. நான் இப்போ சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றோம்.